வணக்கம் search analyst சசிகுமார். 3 mistakes even SEO experts do. அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னதான் SEOவில் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும் சில பேர், நான் எல்லாரையும் எப்போவுமே சொல்ல மாட்டேங்க, சில பேர் இந்த மிஸ்டேக்ஸை பண்ணுறாங்க. அந்த 3 மிஸ்டேக்ஸ் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, இவங்க கூகுளில் மட்டுமே ஒரு பிரதானமாக வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. நான் கூகுளில் ஃபஸ்ட்டு பேஜ் வந்துட்டேனா, கூகுளில் டாப் பொசிஷன் வந்துட்டேனா, கூகுள் மட்டுமே ஒரு சர்ச் என்ஜின் கிடையாது. அதை தவிர இன்னும் சில சர்ச் என்ஜின்ஸ், பிரபலமான சர்ச் என்ஜின்ஸ் இருக்குது. பிங் இருக்குது, யாஹூ, டக்டக்கோ, இந்த மாதிரி சர்ச் என்ஜின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கூகுளில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்ற சர்ச் என்ஜின்ஸையும் கொஞ்சம் பாருங்கள். அதுக்காக நீங்கள் செப்பரேட்டாக இன்னொரு பேஜஸ்லாம் பண்ண போகிறதில்ல. அதே பேஜ் எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஜஸ்ட் ensure that your website should also index in Bing kind of websites. ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டென்ட், ஒரு வெப்பேஜில் வந்து ஒரு கண்டென்ட் இருக்குங்க. இப்போ ஒரு டாபிக் பற்றி பேசுகிறோன்னா அந்த டாப்பிக்கை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஒரு பேஜஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னோம் அப்படின்னா, இப்போ செஸ் ஒலிம்பியாட் நடக்குது, அதை பற்றி ஒரு 20 பேஜஸ் கூட நீங்கள் வெப் பேஜஸ் வச்சுக்க முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் 20 டிஃப்ரெண்ட் பேஜஸ் which talks about chess olympiad, you have few pages which has detailed information about chess olympiad. ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் கொடுத்துருங்க. அந்த என்னென்னலாம் நீங்கள் வந்து அந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க, அது டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் இருக்கும். ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ் அண்ட் சப் ஹெட்டிங்ஸை கிளிக் பண்ணும்போது இட் ஷுட் நேவிகேட் டு த பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் த கண்டென்ட். பட் எல்லாத்தையும் ஒரே பேஜில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்ஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய டீட்டெயில்டு கண்டென்ட்டை கொடுங்க. அதாவது வந்து ஒரு டீட்டெயில்டு பேஜை வச்சுக்கிறது 10 டிஃப்ரெண்ட் பேஜை வச்சுக்கிறதுக்கு சமம் இல்லையா? அதனால் அந்த 10 டிஃப்ரெண்ட் பேஜஸாக வச்சுருக்காம டீட்டெயில்டாக ஒரு பேஜை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு சாம்பிள் லிங்க் ஒன்று கொடுக்குறேன். அந்த பேஜை பாருங்கள். அவங்க லெஃப்டில் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்னு வச்சுருப்பாங்க. அந்த பேஜ் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் ஹெட்டிங்ஸ், சப் ஹெட்டிங்ஸ்லாம் கிளிக் பண்ணும்போது அந்தந்த செக்மெண்ட்டுக்கு அது போயிடுது. இப்போ நம்ம ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு தோணும் இன்னொரு பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பொருளும் அந்த கடையிலே கிடைக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பக்கத்து கடையில் போய் வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷன்ஸ் இருக்கும். அங்கே போகணுமா, இங்கேயே வாங்கிட்டு இருக்கலாமே எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? பீப்புள் எக்ஸ்பெக்ட்ஸ் எல்லா பொருளுமே ஒரே இடத்துல கிடைக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் தேடுறவங்களும் பார்த்திங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி படிக்க வரும்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் அதிலிருந்து அவங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் தோணலாம். அந்த இன்ஃபர்மேஷனை படிக்கும்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தேவைப்படலாம். அப்போ அதுக்காக வந்து வேறு எங்கே போய் தேடுறதுன்னு இல்லாமல் அதே பேஜில் நீங்கள் வந்து அவங்களுக்கு என்னென்ன ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் தேவையோ அதெல்லாம் அதே பேஜஸ்லேயே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ தே வில் பி ஹாப்பி. அவங்க வந்து கண்டென்ட்டை படிச்சுட்டு போவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒன்லி ஒரு ரீடபிள் கண்டென்ட்டுக்கு மட்டும் சொல்ல, இ-காமர்ஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் வெப்சைட்டாக இருந்தாலும், வீடியோ கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, எனி கண்டென்ட், ஒரு இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கும் ஒவ்வொரு செப்பரேட் பேஜ் இல்லாமல் ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக அதே பேஜில் கவர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா சர்ச் என்ஜின் உடைய குவாலிட்டி கைட்லைன்ஸ் பார்க்கும்போது அவங்க கிவ் எ டீட்டெயில்டு அண்ட் இன்சைட்ஃபுல் பேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆழமாக நீங்கள் வந்து ஆழமான கருத்துக்கள் இருக்க மாதிரி ஒரு டீப் அனாலிசிஸோட ஒரு ஆர்டிகல்ஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். சும்மா 4 வரியில் கொடுக்கறது, இல்லை வந்து 2-3 பேராகிராஃப்ஸ்லேயே நிறுத்திக்கிறது. மேபி அந்த கண்டென்ட் வந்து இட் மே டேக் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, டு கிவ் டு த யூசர்ஸ். அதாவது படிக்கிறவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற ஒரு இடத்துல நீங்கள் 2 பேராகிராஃபோடு நிறுத்திட்டிங்கனாலும்
சரி வராது. அதனால் நான் இந்த ரெண்டாவது பாயிண்டாக என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் ஹாவ் டிஃப்ரெண்ட் பேஜஸ் வித் ஸ்மாலர் கண்டென்ட் பட் ஹாவ் ஒன் பேஜ் வித் டீடைல்டு கண்டென்ட். அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் போடுறேன். இந்த எக்ஸாம்பிள் நான் ரெஃபர் பண்ணுறது கிடையாது, கூகுளே இந்த மாதிரி ஒரு பேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது பார்த்திங்கன்னா இவங்க நிறைய படிச்சிடுறாங்க, ஓகேங்களா. ஒரு ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு வந்து எஸ்இஓவில் அந்த டேர்ம்ஸ் இந்த டேர்ம்ஸ்ன்னு படிச்சுட்டு கடைசியில் எதை செய்யணுமோ அதில் போட்ட விடக்கூடாது, ஓகேங்களா. டூ மச் ஆஃப் ரிசர்ச் அண்ட் நாட் இனஃப் ஆக்ஷன் வில் கிவ் அ ராங் இம்பேக்ட் ஆன் யுவர் ஒர்க், என்ன இல்லைங்களா. அதனால் வந்து அவாய்ட் டூ மச் ஆஃப் ரிசர்ச். அதாவது உங்கள் கலீக்ஸ்குள்ளே டே உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா, டூ யூ நோ வாட் இஸ் கிரிட்டிக்கல் ரெண்டரிங் பாத் அப்படின்னு இவர் கேட்பார். உடனே அவர் சொல்லுவார், டூ யூ நோ வாட் இஸ் டொமைன் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு அவர் கேட்பார். இந்த மாதிரி வந்து டூ மச் ஆஃப் ரிசர்ச் நாட் எனஃப் ஆக்ஷன் இஸ் நாட் குட். அதுதான் நான் வந்து சொல்கிறேன். அதனால் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அதுதான் முக்கியம். ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஆக்ஷன் அதுதான் முக்கியம். உங்கள் ஒர்க்குக்கு என்ன தேவையோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். நான் வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் ஐம் அ ஸ்காலர் ரேஞ்சுக்கு வந்து அங்கங்கே அவங்கவுங்க சொன்னதையும் பிடிச்சி எல்லாத்தையும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஓகே, ஃபோக்கஸ் ஆன் த ஃபண்டமெண்டல்ஸ்.